வெடிச்சத்தம் வேண்டாம் கவியரங்கம் தொடங்குகிறது. தீபாவளியை முன்னிட்டு வீடுதோறும் ஊர்தோறும் ஒரே வெடிச்சத்தம். காதுகளை அடைக்கும் அந்த வெடிச்சத்தம் தேவையில்லை, வெடிகள் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் கவிஞர் சு சண்முகம் அவர்கள். பன்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர் இப்போது உருட்டி வருகிறார். அருமையான கவிதைகளை வழங்குவதற்காக இன்ற கவிதை அரங்கம் நிகழ்ச்சியிலே பங்கேற்று தங்களது கருத்துக்களை கவிதைகளாக்கி தருவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியைச் சேர்ந்த கவிஞர் அழகிரி விநாயகம் அவர்கள், தருமபுரி மாவட்டம் முல்லைக்காட்டைச் சேர்ந்த கவிஞர் திருமதி இரா ஜோதி அவர்கள், திருநெல்வேலியைச் சேர்ந்த கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த கவிஞர் வா கமலா அவர்கள், தருமபுரி மாவட்டம் கவிமாமணி விருது பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள், திண்டுக்கல் மாவட்டம் கவிஞர் அரசரத்தினம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிபுத்தூரைச் சேர்ந்த கவிஞர் ரேவதி கணேசன் ஆகியோர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் பலரும் வருகை புரிந்து கவிதைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கிறோம். தீபாவளி என்பது இந்தியாவில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஆனால் இப்பண்டிகையிலே பல கருத்து மாறுபாடுகள் உண்டு. அவற்றையெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தீபாவளியில் வெடிச்சத்தம், பட்டாசுகள் வெடிப்பதை பற்றி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பதை பற்றி ஒரு கவியரங்கமாக இந்த கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கவிஞர் சு சண்முகம் வசம் தளத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். இந்த நிகழ்வு இன்று 14/10/25 அன்று செவ்வாய் நடைபெறும் மாலை 6:30 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. ஐயா தலைமை உரையாற்றி இருக்கிறார். அவர்களை நாம் வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடகங்களின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பான வெடிச்சத்தம் வேண்டாமே என்ற தலைப்பில் நாம் கவிதைகளை வழங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்றைய முன்னதாகவே தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய செய்தியோடு தொடங்கலாம். வெடிமருந்து முதலாக 9ஆம் நூற்றாண்டில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அது ஐரோப்பாவிற்கு பயணமாகி உலகெங்கும் பயணப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு முதலாவதாக என் கவிதையை வாசிக்கிறேன். வெடிச்சத்தம் வேண்டாமே, பிறப்புக்கு இறப்புக்கு வெடி வேண்டுமா? பிறப்புக்கு இறப்புக்கு வெடி வேண்டுமா? மழலையின் மகிழ்ச்சி வெடி வேண்டும், மாமியார் மருமகள் வெடி வேண்டுமா? மாசற்ற மனதின் மௌன வெடி வேண்டும், காதலர்களின் கன்னி வெடி வேண்டுமா? பெற்றோரின் பாதுகாப்பு வெடி வேண்டும், கணவன் மனைவி பிடிவாத வெடி வேண்டுமா? கண்ணிய கருத்து ஊசி வெடிகள் வேண்டும், கண்ணிய கருத்து ஊசி வெடிகள் வேண்டும், சாதி மத சரவெடிகள் தொடரல் வேண்டுமா? சாதி மத சரவெடிகள் தொடரல் வேண்டுமா? சமத்துவ சமுதாய அமைதி வெடி வேண்டும், அரசியலில் அதிகார அதிர்வெடி வேண்டுமா? அரசியலில் அதிகார அதிர்வெடி வேண்டுமா? வாக்காளரின் வாக்கு வெடி வேண்டும், வாக்காளரின் வாக்கு வெடி வேண்டும், அரசியல்வாதியின் அகங்கார வெடி வேண்டுமா? அரசியல்வாதியின் அகங்கார வெடி வேண்டுமா? அடியவனின் அமைதி புரட்சி வெடி வேண்டும்,
அடியவனின் அமைதி புரட்சி வெடி வேண்டும். அதிகாரிகளின் ஊழல் வெடி வேண்டுமா? அதிகாரிகளின் ஊழல் வெடி வேண்டுமா? அனைவர் முன் கைவிலங்கு வெடி வேண்டும். அனைவர் முன் கைவிலங்கு வெடி வேண்டும். நம் நாட்டில் நக்சல் வெடிகள் வேண்டுமா? நம் நாட்டில் நக்சல் வெடிகள் வேண்டுமா? நயமானோரின் நம்பிக்கை வெடி வேண்டும். நயமானோரின் நம்பிக்கை வெடி வேண்டும். அகிலத்தே அன்றாடம் ஆணவ வெடி வேண்டுமா? அகிலத்தே அன்றாடம் ஆணவ வெடி வேண்டுமா? ஆன்றோர் சான்றோர் அனுபவ வெடி வேண்டும். ஆன்றோர் சான்றோர் அனுபவ வெடி வேண்டும். புவியில் புரியாத வெடிகள் வெடிக்கின்றனவே. புவியில் புரியாத வெடிகள் வெடிக்கின்றனவே. புரிந்து அவை வெடிக்காதிருக்க உழைத்திடுவோம். புரிந்து அவை வெடிக்காதிருக்க உழைத்திடுவோம். கரிமல வாயுவை கக்கிடும் வெடி வேண்டுமா? கரிமல வாயுவை கக்கிடும் வெடி வேண்டுமா? இயற்கையை பாதுகாக்க பசுமை வெடி வேண்டும். இயற்கையை பாதுகாக்க பசுமை வெடி வேண்டும். இயற்கையை பாதுகாக்க பசுமை வெளி வேண்டும். இயற்கையை பாதுகாக்க பசுமை வெளி வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் அழைக்க இருப்பது திருமதி ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூரிலிருந்து. வாருங்கள் அம்மா, உங்கள் சிறப்பான கவிதையை தாருங்கள். ஐயா வணக்கம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழ் ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து கவி உறவுகளுக்கும் என் வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். வெடிச்சத்தம் வேண்டாமே. ஐப்பசி என்றாலே அடைமழைதான். இம்மாதத்தில் வரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோர் அனைவருக்கும் ஆனந்த மழைதான். வெடிச்சத்தம் இல்லா தீபாவளியா? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகப்படுத்தும். ஆனால் காதை பிளக்கும் வெடிச்சத்தம் உடல்நிலை குறைவுள்ளவோர் மனவேதனையை படுத்தும், உறக்கத்தை பாழ்படுத்தும். இக்கொடிய ஒளி வேண்டாம். மனித உயிர்களையும் உடைமைகளையும் அழிக்கும் அணு ஆயுத வெடிச்சத்தமும் வேண்டவே வேண்டாம். பட்டாசினை வெடிப்பதால் வெளியேறும் புகையை சுவாசிப்பதால் மூச்சு திணறலே உண்டாகும். பட்டாசினை வெடிப்பதால் வெளியேறும் புகையை சுவாசிப்பதால் மூச்சு திணறலே உண்டாகும். அதிக அழுத்தம் கொண்ட பட்டாசை வெடிக்க செய்திடும் சிறார்களுக்கு விபத்தை விளைவிக்குமே. அதிக அழுத்தம் கொண்ட பட்டாசை வெடிக்க செய்திடும் சிறார்களுக்கு விபத்தை விளைவிக்குமே. வானத்தை தொட முயன்று மறையும் வண்ண சிதறல் வெடியினை பயன்படுத்தி நட்சத்திர கூட்டத்தை நாணை செய்வோமே. வானத்தை தொட முயன்று மறையும் வண்ண சிதறல் வெடியினை பயன்படுத்தி நட்சத்திர கூட்டத்தை நாணை செய்வோமே. ஒளிரும் பட்டாசை பயன்படுத்துவோம். சத்தமில்லா தீபாவளிக்கு தயாராகுவோமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. மிகச் சிறப்புங்க ஐயா. மூச்சு திணறலை உண்டாக்கும் என்றும் செவிக்கு நன்றன்று என்று அதிக சப்தம் என்றும் கூறினீர்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்தது நாம் அழைக்க இருப்பது கவிஞர் அருணா, திருப்பனந்தாளிலிருந்து. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனாரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களையும் வணங்கி, இக்கவியரங்கினை தலைமையேற்று நடத்துகின்ற கவிஞர் சு சண்முகம் அவர்களை வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய கவிதையை படைக்கிறேன். வேண்டாமே வெடிச்சத்தம். இரவோடு இளங்காலை சேரும் போதில் கரைகின்ற காகங்கள் புட்கள் எல்லாம் துயில் நீக்கி பயணங்கள் தொடங்கும் முன்னே இருள் நீக்கி இதமான வாழ்வு காண அருள் வேண்டி விதவிதமாய் இனிப்பு செய்து ஒளியுமிழும் மத்தாப்பு வான்வெடிகள் களிப்பேற்றும் சரங்களுடன் பூமத்தாப்பு ஆர்ப்பரிக்கும் அணிவகைகள் அனைத்தும் சேர
எண்ணெய் வைத்து வெந்நீரில் தலை குளித்து வண்ணமிகு புத்தாடை மகிழ்வாய் பூண்டு ஆண்டவனை தொழுதெழுந்து வேண்டிக் கொண்டு பெரியோரின் பாதங்கள் பணிந்து நல்ல ஆசிகளை நமதாக்கி கொள்ளும் நாளில் இனிப்பு வகை காரங்கள் பலகாரங்கள் உறவோடும் நட்போடும் பகிர்ந்து உண்டு பரிசுகளும் வாழ்த்துகளும் பகிர்ந்து கொண்டு உறவுகளை மேம்படுத்தி உதவும் நோக்கில் ஒளிகாட்டும் தீபத்தின் வரிசை போல வழிகாட்டும் உறவுகளின் விளக்கம் காண்போம். வழி வழியாய் போற்றுகின்ற தீபாவளி எழில் வாழ்வை நமக்களிக்கும் ஏற்றம் காண்போம். தீப ஒளி திருநாளில் திருத்தம் கொள்ள ஆபத்தை களைந்திடவும் அறிதல் வேண்டும். அரசியலில் வெற்றியெனில் அதற்கும் ஒரு பட்டாசு. புது வருட பிறப்புக்கும் பலவிதமாய் பட்டாசு. வெற்றியினை கொண்டாடும் நாளெல்லாம் பட்டாசு. இன்பத்திலும் துன்பத்திலும் இடம்பெறுமே பட்டாசு. ஆடைகளின் அணிவகுப்பு அதனை நெய்வோர் அவசியத்தை பூர்த்தி செய்யும் தருணம் தானே. ஆடைகளின் அணிவகுப்பு அதனை நெய்வோர் அவசியத்தை பூர்த்தி செய்யும் தருணம் தானே. இனிப்புகளும் காரங்களும் இல்லில் செய்வோர் இடுபொருட்கள் வாங்குவதால் இனிக்கும் வணிகம். சீனத்து பட்டாசு தொழிலை நாமும் தனதாக்கி சிவகாசி சீமை தன்னில் கந்தகமும் கரித்தூளும் கலவை செய்தே பந்தகமாய் பணி செய்யும் பலரின் வாழ்வில் குந்தகமே விளைக்கின்ற கொடுமை உண்டே. கனநேர காட்சியிலே மின்னல் போலே மனதினிலே ஒளி வீசி மகிழ்வை ஊட்டும் மத்தாப்பும் சரவெடியும் கரியாய் மாறும். சுவாசிக்கும் காற்றிலே மாசை ஏற்றும். பட்டாசை வாங்குவதால் பலனை பெறுவார். பட்டாசு தொழிற்சாலை உரிமை கொண்டார். பட்டாசு தொழிலாளி பெறுதல் கொஞ்சம் நட்டாளின் உயிருக்கோ நிலையாம் அச்சம். மாற்றான தொழிலொன்றை மனதால் ஏற்றே கூற்றுவனை ஓய்வெடுக்க செய்தல் வேண்டும். பட்டாசும் வெடிக்காமல் புறமாய் சென்றால் படபடப்பே இல்லாத தொழிலும் வாய்க்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புங்க ஐயா, நன்றாக இருந்தது உங்கள் கவிதை. ஒளிர் விழும் மத்தாப்பு என்றும் எண்ணெய் வைத்து தலை குளித்தல் என்றும் பெற்றோரின் ஆசி பெறுதல் வேண்டும் என்றும் ஆபத்தை களைந்து வெடிகளை வெடித்திட வேண்டும் என்றும் சீனாவினால் சிவகாசிக்கு நேர்ந்த குந்தகத்தையும் வெளிப்படுத்தினீர்கள். மிகச் சிறப்பு ஐயா, நன்றாக இருந்தது. இந்த வேளையிலே அந்த வெடிக்கான மூலப்பொருட்களை பற்றி சில வரிகள். கந்தகம், கரி, பொட்டாசியம், நைட்ரேட் ஆகிய 4ம் கலந்தவையே வெடிக்க பயன்படுத்தப்படுகிறது என்று கூறி அடுத்து நாம் அழைப்பது கவிஞர் அரசு ரத்தினம் அவர்களை. பாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா அவர்களே, நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களே, இந்த கவியரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தும் சண்முகம் ஐயா அவர்களே, கவிஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெடித்தட்டம் வேண்டாமே என்கின்ற தலைப்பில் கவிதையை படைக்க வந்திருக்கிறேன். பொங்குமா கடல் நடுவிலே தங்கிடும் அமைதி, தங்கும் அமைதியை கிழித்து சென்றிடும் பேரிடி. இங்கு வந்து உழவும் புனை புராணம் தீபாவளியாம். அங்கு புத்தி உள்ளவர் வெடி வைத்து மகிழ்வர். பாதை கிழித்து செல்லும் சிவகாசி வெடிகள் சத்தம். பாதை மாறி பயணிக்கும் பைந்தமிழ் பகுப்பெறிவு. போதையில் வழிமறந்த போய் போல் செல்வ இழப்பு. போதையிலிருந்து செலவு மீறி பட்டாசு காசு சரியாகும். உழைப்பாடி வாழ்வர் உதவிடும் தொழில் என்பார். உழைக்காது விபத்தில் உயிரிழந்தோர் 1000 உண்டு. உயிருக்கு உழை வைக்கும் திருப்பணிகள் நமக்கு இருக்கு. பயிருக்கு உயிரிட்டு முளையினை வீணையா கைவிட்டு. வீட்டுக்கு வீடு வேட்டுகள். சிங்கம், புலி, யானை என்றன நாட்டு மிருக பெயரில் வேட்டுகள். பாதி விளக்கு ஓசை. காட்டுக்கு நன்மை எதுவும் நடக்க போவதே கிடையாது. கூட்டுக்கு வேலை வந்துவிட்டது. பூமிக்கு தேவையற்றதுன. தூய்மை பணியாளர் பெயர் விழுந்துவிடும் விழா கலைந்தது. நாய், பூனை என பிராணிகள் நெஞ்சம் பிறங்கி ஓடி விழுந்துவிடும். சூழ்கின்ற கந்தக நெடி சுவாசிக்கும் காற்றை மாற்றி விடுத்திடும். வாழ்கின்ற மழலையே மூத்தோர் புலியதை ஏற்க இயலுமா? அதைவாரி புத்தாடிகள் அழிந்து மனிதனும் நமது பிள்ளைகள் விலை மதிப்பு இல்லாத தன்னை இன்னும் இழக்க வாய்ப்பு உண்டு. மழை போல நெஞ்சு கிளம்பும் தீ விபத்துக்கு இரையாகுது. எனவே வெடித்தட்டம் வேண்டாமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அரசு ரத்தினம், திண்டுக்கல். மிகச் சிறப்புங்க ஐயா. சிவகாசி வெடி சத்தம் காதை கிழிக்கும் என்றும் அதேவேளை அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்றும்
சூழ்கின்ற கந்தக நெடியை சுவாசிக்க வேண்டாமே, அதன் பொருட்டு வெடிக்காமல் இருப்பது நன்று என்றும் உரைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா, மிகச் சிறப்பு. இந்த வெடிச்சத்தம் வேண்டாமே என்று தொடர்புடையது சம்பந்தமாக முதலில் அமைதிக்கான பரிசு என்பது இந்திய நாட்டில் மிக உயர்ந்த பாரத ரத்னா பட்டமாக வழங்கப்படுகிறது. இது 1954ஆம் ஆண்டு 2ஆம் நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் வா கமலா அவர்கள். வாருங்களம்மா. வணக்கம் ஐயா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் அவர்களுக்கு வணக்கத்தையும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இருபால் கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெடிச்சத்தம் வேண்டாமே. தீபாவளி ஏற்றும் தீபாவளி திருநாள், தீபங்கள் மிளிரும் தினமாய் இந்நாள், அரக்கன் ஆளுமை அழிந்திட்ட நன்னாள், அரக்கனை வென்றிட்ட அருமையான பொன்னாள், பல்வகை நிகழ்வுகள் புராணம் செப்பிடும், பல்வேறு சமயங்கள் பலவிதமாய் கொண்டாடல், ராமனின் வருகை இனிதாய் வரவேற்று இரவினில் ஒளியாய் இல்லமதில் வீசியதே, பொதுவான பண்டிகை பெருமைதான் உள்ளமதில், பொதுவிலே மகிழ்ச்சி பரிமாற்றம் இனிப்புகள், புத்தாடை உடுத்தியே புரிதலில் முன்னேற்றம், புதியவை நிகழ்ந்திட பட்டாசை தவிர்ப்போம், இசையின் ஓசைதனை இன்செவி கேட்டலே, இசையால் நிறைந்திடும் இன்பமே சுகமே, இரைச்சலால் செவியும் இழந்திடும் தன்மையை, இரைச்சலை தவிர்க்க என்றவரை நலமாய், சத்தமில்லா விழாவே சகலத்தை நல்கிடும், சத்தத்தை நிறுத்திடு சந்தோஷம் பொங்கிடும், காற்றின் தன்மைதனை கருத்தாய் உணர்ந்தே காற்று மாசுபடுதலை காத்திடல் நன்றாம், குழவிக்கு பாதிப்பு குறிப்பாய் தெரிந்தே குழந்தை நலனில் கவனம் கொள்வாய், முதியோர் நிலைதனை முறையாய் அறிந்தே முதலென கருதியே நிறுத்திடு வெடிச்சத்தம். நன்றி, வணக்கம். நன்றிமா, மிகச்சிறப்பு. தீப ஒளி மிளிரும் நன்னாள் என்றும், ராமனின் வருகை தீபங்களின் ஏற்றுகிறோம் என்றும், இரைச்சலை தடுத்திடல் நன்று என்றும், குழந்தை நலன் முதியோர் நலனை பேணி காத்தல் வேண்டும் என்றும், அதன்படி வெடிக்காதிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டீர்கள். மிக்க சிறப்பு, நன்றி. நமது பாரத ரத்னா விருதை முதலில் பெற்றவர்கள் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சர் சி வி ராமன் அவர்கள் பெற்றார்கள் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைக்க இருப்பது கவிஞர் கோவி அழகிரி சாந்தி திமிரி. வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கவிஞர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நல்லதொரு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வெடி சத்தம் வேண்டாமே. தத்தித்தான் தளர்நடை நடந்து வரும் தென்றலே, தத்தித்தான் தளர்நடை நடந்து வரும் தென்றலே, மழலையின் சிரிப்பில் சிந்திடும் செல்வமே, மழலை சிரிப்பினை சிந்திடும் செல்வமே, நிலையாக நின்றிடாது தாவுகின்ற மனதுடன் விளையாடும் பள்ளி பருவ மாணவ செல்வமே, வேண்டாமே வேண்டாமே, விபரீதமான ஆசையினில் வீழ்ந்துவிட வேண்டாமே, விபத்தினை உண்டாக்கும் செயல்களை ஈடுபடவும் வேண்டவே வேண்டாம், தித்திக்கும் தீபாவளியில் திண்டாடும் திருநாளில் எத்திக்கும் அறிந்திடும் வெடிகளை வெடித்திட வேண்டவே வேண்டாம், தித்திக்கும் தீபாவளி திருநாளில் திண்டாடும் இருநாளாம் எத்திக்கும் அறிந்திடும் வெடிகளை வெடித்திட வேண்டவே வேண்டாம், அதிகமான ஒளியினை கட்டிடங்கள் யாவும் தான்
அதிர்ந்திட செய்யுமே. அதிகமான ஒளியினால் கட்டிடங்கள் யாவும் தான் அதிர்ந்திட செய்யுமே. பிளவுகளும் உண்டாகும். செயல்களில் ஈடுபடவும் வேண்டவே வேண்டாம். ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்து வருகின்ற இன்பங்கள் யாவும் தான் ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்து வருகின்ற இன்பங்கள் யாவும் தான் தொடர்ந்து வருகின்ற மழை நீரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதை போன்று இன்பங்கள் மறைந்து துன்பங்கள் நிலைத்திடும் வெடிச்சத்தம் வேண்டவே வேண்டாம். வீட்டின் முற்றத்தில், மருத்துவமனை வளாகத்தில் அவதியுறும் நோயாளிகள் படுத்திடும் வெடிச்சத்தங்களை வெடித்திட வேண்டாமே. சுதந்திரமாய் பறக்கின்ற பறவை இனங்கள் அச்சப்பட நேரிடலாம். ஆணவத்தால் வெடியினை வெடித்திடும் சத்தமதனை எழுப்பிட வேண்டாமே. பாதுகாப்பாளனுடன் வாழ்கின்ற விலங்குகள் துன்பங்களை தந்திடவும் வேண்டவே வேண்டாம். அகிலத்தை ஆள்கின்ற ஆண்டவன் சந்நிதியில் கண்மூடியே தியானம் செய்வோர் பலருண்டு, வேண்டுவோர் சிலருண்டு. தேவையில்லாத காரணத்தால் வெடியில் வருகின்ற சத்தமதனை எழுப்புதல் வேண்டவே வேண்டாம். அவர்கள் பக்திக்கு துணையாக இருப்போம். வினையாக வந்திட வேரூன்றி நிற்க வேண்டாமே. வேதனைகள் வாழ்ந்திட சோதனைகள் வேரூன்ற சாதனைகள் செய்திட சரித்திரம் படைக்க வெடிச்சத்தம் வேண்டவே வேண்டாம். சாதனைகள் படைக்க சந்தர்ப்பம் வந்திடும். காத்திரு, பொறுமையுடன் காத்திரு. அதுவரையில் வெடிச்சத்தம் வேண்டாமே. படிப்பில் வருகின்ற சத்தம் அதனை கேட்டே வாழ்வோமே. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி ஐயா. மிகச் சிறப்புங்க ஐயா. விபரீத ஆசைகளில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டாம் என்றும், எத்திக்கும் அதிர்ந்திடும் ஒளியால் கட்டிடங்கள் விரிசலும் அதிர்ந்திடும் என்றும், மருத்துவமனை வளாகத்தில் வெடி வேண்டாமே என்றும், பறவைகள் அச்சமுறும் என்றும் மிகச் சிறப்பானதொரு கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றது முதலில் 1901 ஜீன் ஹென்றி டொனால்ட் என்பவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைக்க இருப்பவர் அரங்கநாயகி கண்ணன் அவர்களை. வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள். நன்றி ஐயா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்க தமிழக பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் என் அன்பு சகோதரர் நீலகண்ட ஐயாவை வணங்கி, கவித்தலைமை சண்முகம் ஐயாவையும் வணங்கி, கவிஞரையும் சிவனையை வணங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். வேண்டாமே வெடி சத்தம். தீபாவளி பண்டிகை தீப திருநாள் ஆகும். அசுரன் அகன்றதை கொண்டாடும் நாளாகும். நமது அகையிருள் அகற்றி உள்ளொளி பெருக்குவோம். தீபம் ஏற்றி ஒளிர செய்வோம் வீட்டையும் நாட்டையும். பட்டாசு வெடித்து துன்பம் தரவா தீபாவளி. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பட்டாசு வெடிக்க தடை கோருகின்றனர். வெடிய சத்தம் மன உளைச்சலை கொடுக்கும். வெடியை வெடிப்பது வேதனை தந்திடும். காது செவிடாகும் அபாயம் உண்டு. கரும்புகை மாசுபடுத்தும் காற்றை, அதனால் மாந்தர் விலங்கினம் பாதிக்கப்படும் பலவிதத்தில். சுவாச கோளாறு வந்து ஆரோக்கியம் கெடும். வெப்பத்தை கரும்புகை அதிகரிக்க காண்போம். வெப்பம் அதிகமானால் மாந்தர் வாழ்வது அரிது. பட்டாசு வெடித்தால் பலரை பாதிக்கும். பட்டாசால் இயற்கை, விலங்கு, மாந்தர் படுவர் இன்னல் பரவும். அதனால் குடிசை இருந்து குடும்பமே அழியும். தேசத்தையே பாதிக்கும் பெரிய அளவில். பட்டாசு துளைச்ச தீ விபத்து பலர் உயிரை பறிக்கும். பட்டாசு வெடிக்கையில் வாகன ஓட்டியை பாதிக்கும். பொதுமக்களும் பதவிட இன்னல் அடைகிறார்கள். சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிப்பு அடைகிறது. இயற்கையை அழிக்காமல் கொண்டாடுவோம் தீபாவளி. உறவுகள் கூடி உற்சாகமாய் கொண்டாடுவோம். வரவாய் கிடைத்த இயற்கை அழிக்க வேண்டாமே. தீங்கை தரும் பட்டாசு வேண்டாம் என ஒதுக்கிடுவோம். பலகாரம் பச்சனம் செய்வோம் வீட்டில்.
புத்தாடை ஒடுப்போம், புத்துணர்ச்சி கொள்வோம், அக்கம் பக்கம் வாழ்த்து சொல்லி மகிழ்வோம், பட்சணம் பலகாரம் பகிர்ந்து மகிழ்வோம், உறவு நட்போடு ஆடி பாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. மிகச் சிறப்புமா. அசுரவதத்தை கொண்டாடும் நாள் என்றும், வெடிவெடித்து வேதனையை தந்திட வேண்டாம் என்றும், வெப்பம் அதிகரிக்கும் மாந்தர் பாதிப்பர் என்றும், தீ விபத்து பல உயிரை காவு வாங்கும் என்றும், இயற்கையை அழிக்க வேண்டாமே என்றும், பலகாரம் பட்சணம் பகிர்ந்திடுவோம் இத்திருநாளில் என்றும் மிகவும் சுவையானதொரு கவியை தந்தார்கள். மிக்க சிறப்பு. நன்றி அம்மா. மிக்க நன்றி ஐயா. 1901 அமைதிக்கான நோபல் பரிசை இணைந்து பகிர்ந்து கொண்டவர் ஃப்ரெட்ரிக் பாசி என்பவர். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை கூறி, அடுத்து நாம் அழைக்க இருப்பது ஜோதிராமன் அவர்களை. வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள். என ஈன்ற தாய்க்கும் தாயுமானவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதி சுடர் திருமிகு நீலகண்டன் ஐயா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் சண்முகம் ஐயா அவர்களையும் வணங்கி, சக கவி ஆளுமைகளையும் வணங்கி, வெடிச்சத்தம் வேண்டாமே என்ற தலைப்பில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து கவிதை வழங்க வருவது இரா ஜோதி, முள்ளிக்காடு. மெய்யில் எண்ணெய் குளியல் ஆட, நெய்யில் இனிப்பு நாவில் கூட, மெய்யில் எண்ணெய் குளியலாட, நெய்யில் இனிப்பு நாவில் கூட, கையில் எடுத்து வேட்டு போட, பையில் உள்ள பணமும் ஓட, கையில் எடுத்து வேட்டு போட, பையில் உள்ள பணமும் ஓட, வந்ததே வந்ததே தீபாவளி திருநாள், தந்ததே தந்ததே மகிழ்வை இந்நாள். வந்ததே வந்ததே தீபாவளி திருநாள், தந்ததே தந்ததே மகிழ்வை இந்நாள். சிந்துதே சிந்துதே முத்துக்களாய் மத்தாப்பு, முந்துதே முந்துதே புத்தாடையில் வெடிச்சிரிப்பு. சிந்துதே சிந்துதே முத்துக்களாய் மத்தாப்பு, முந்துதே முந்துதே புத்தாடையில் வெடிச்சிரிப்பு. காற்று மாசுபாடு அதிகம் ஆகுதே, சுற்றுச்சூழல் காக்க மனதும் மறந்ததே. காற்று மாசுபாடு அதிகம் ஆகுதே, சுற்றுச்சூழல் காக்க மனதும் மறந்ததே. இயற்கை எண்ணெய் கண்ணை புகை மறைக்குதே, செயற்கையாலே சுவாச நோய்கள் நிறைக்குதே. இயற்கை எண்ணெய் கண்ணை புகை மறைக்குதே, செயற்கையாலே சுவாச நோய்கள் நிறைக்குதே. ஒளி மாசுபாடும் ஒவ்வாமையும் ஒன்றாய் வருதே, வலி கொண்டு நுரையீரல் துன்பம் பெறுதே. ஒளி மாசுபாடும் ஒவ்வாமையும் ஒன்றாய் வருதே, வலி கொண்டு நுரையீரல் துன்பம் பெறுதே. வெடிச்சத்தம் இனிமேலும் வேண்டாமே, பிடிவாதம் விட்டு இயற்கையை மீட்போமே. வெடிச்சத்தம் இனிமேலும் வேண்டாமே, பிடிவாதம் விட்டுவிட்டு இயற்கையை மீட்போமே. வரும் தீபாவளி நன்னாள் நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி. மிகச் சிறப்புமா. எண்ணெய் குளியல் கொண்டும், நெய்யில் இனிப்பு பலகாரம் செய்தும், பணம் பையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றும், புகை கண்ணை மறைக்குதே என்றும், ஒளி மாசுபாடு ஒவ்வாமை ஒன்றாய் சேர்ந்து வருகிறது என்றும் மிகச் சிறப்பானது ஒரு கவிதையை தந்தீர்கள். மிகச் சிறப்பு, நன்றி. அடுத்து சரிங்க. இந்தியாவில் முதலில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் 1979 அன்னை தெரசா என்று கூறி கவிதை வழங்க திருமதி ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூரிலிருந்து. வாருங்கள் அம்மா, நற்கவிதை தாருங்கள். என்னை ஈன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு வெடிச்சத்தம் வேண்டாமே. எனது வரிகள். ஏழையின் உழைப்பில் வந்தது காசு, ஆனால் வெடிக்குதே சரவெடியாய், புகையுதே பாம்பு மாத்தரையாய். உயிரை பணயம் வைத்து பல தொழிலாளர்கள் செய்வது பட்டாசு கம்பெனியில். குடும்பத்தை காக்க போகும் வேளையில் உயிரையும் உடலையும் தீயிக்கு இரையாக்குகிறார்களே. அப்படிப்பட்ட துயர நிலையில இருந்து வரும் பட்டாசு ஆனந்தம் தேவையா?
வெடி சத்தத்தினால் சுற்றியுள்ள சூழல்கள் சீர்குலைகிறதே. பிஞ்சு குழந்தைகளும் மூப்பான பெரியவர்களும் வெடி சத்தத்தினால் வேதனை அடைகிறார்களே, அது தேவையா? பறவைகள் கூடுகளை தேடி போக வழியின்றி தவியாய் தவிக்குதே, அவைகள் வெடிச்சத்தம் பெரியதாக இல்லாமல் குழந்தைகள் குதூகலிக்க, பெற்றோர்கள் கூட இருக்க, உறவுகளை சந்தித்தும் மதித்தும் இன்பத்தை பரிமாறி நலமுடனும் வளமுடனும் இருக்க வண்ண வண்ண சிறிய சத்தங்களோடு பூப்பறிக்கும் மத்தாப்புடன் புன்னகை சிந்தி பாதுகாப்பாய் கூடி மகிழ்ந்து உறவாடுவோமே. அதர்மத்தை தர்மத்தை வென்ற கதை தீபாவளி திருநாளாகும். தீப ஒளியுடன் தித்திக்கும் திருநாளில் பெரிய வெடிச்சத்தம் வேண்டாம் என மலரும் மத்தாப்புடன் மகிழ்ச்சியாய் தீபாவளியை கொண்டாடுவோம். தலைவர் உட்பட அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். திருமதி ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூர். நன்றி. மிகச் சிறப்பம்மா. குடும்பத்தை காக்கவே வேலைக்காக வெடிவிருந்து செய்வதற்கு வெடிகளை செய்வதற்கு செல்லும் வகையில் உயிர் போகிறதே என்ற வருத்தத்தோடும் உறவினர்களை சந்தித்து மத்தாப்பு புன்னகையோடு சிந்தி நலமுடன் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சிறப்பானதொரு கவிதை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா பாரதி சுடர் நீலகண்டன் ஐயா அவர்களை கவிதை தர அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்று அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் வழி தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தமிழொலி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். தமிழொலி வானொலி இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்கள, சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பண்ருட்டி கவிஞர் சண்முகம் ஐயா அவர்கள, நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதைகளை வழங்கிய எண்ணற்ற கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். டப்பாசு வாங்கித்தர காசு இல்லை என்பதை அப்பா சொல்லாமலே புரிந்து கொண்ட வயதது. டப்பாசு வாங்கித்தர காசு இல்லை என்பதை அப்பா சொல்லாமலே புரிந்து கொண்ட வயது. மாமாவின் கேலிக்லாத் பேண்ட் இடுப்பு அளவு சுருக்கப்பட்டு கால் அளவு வெட்டப்பட்டு எனக்காக தீபாவளி பேண்டானது நினைவில் வருகிறது. பக்கத்து வீட்டிலே பட்டாசு வெடிப்பதும் வெடிக்க அவர்கள் தெரு முழுவதும் அடைப்பதும் பார்க்க பார்க்க மனதில் வருத்தம் கொடுக்கும். என் வீட்டருகில் காலையில் பார்த்தால் வெடித்து சிதறிய பட்டாசுகளின் தாள்கள் அங்கங்கே கிடக்கும். பட்டாசு ஓசை, பட்டாசு நாற்றம் சுற்றிலும் நிறைந்திருக்கும். காசில்லாமல் கொண்டாடிய பட்டாசு, வெடிக்காமல் கொண்டாடிய பட்டாசு. தீபாவளி என்றால் தோசையும் கறிக்குருமாவும் இருக்கும், அதுதான் தெரியும். பட்டாசு எல்லாம் பழக்கமில்லை, பட்டாடை என்பது நினைவில் இல்லை. என்னைப் போல் எத்தனை சிறுவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வெடிச்சத்தம் கேட்பதில்லை, இந்த ரவிச்சத்தமும் போய் கேட்பதில்லை. நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா.
மாமாவின் காலி கிளாத் பேண்ட் இடுப்பை சுருக்கி கால் வெட்டி அணிந்ததை நினைவு கூறுகிறீர்கள். பட்டாசு தாள்கள் வீட்டின் வாயிலில் குவிந்திருப்பதை கண்டு ஆனந்தப்பட்டிருக்கிறீர்கள். தோசையும் கறிக்குழம்பும் உண்டு சுவைத்திருக்கிறீர்கள் என்று மிகச் சிறப்பானதொரு கவிதை தந்தமைக்கு எங்களின் நன்றி, வணக்கம். இன்றைய கவிதை கவியரங்கத்தில் வெடிச்சத்தம் வேண்டாமே என்று கவிதை தந்தவர்கள் திருமதி ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூர், சுந்தர் சுவாமிநாதன் நெல்லை, கவிஞர் அருணா திருப்பனந்தாள், அரசுரத்தினம் திண்டுக்கல், கவிஞர் வா கமலா ஆற்காடு, கோவி அழகிரி சாந்தி திமிரி, அரங்கநாயகி கண்ணன், ஜோதிராமன், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என் சிரமான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம் ஐயா.